தரமணியில ஒரு வட மாநிலத்தில் பீகாரை சேர்ந்த வட மாநிலத்தில் குடும்பத்தோடு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து அதிர்ச்சி இருக்கு. எப்போது? நேற்று தினம் வந்து இந்த கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க. 2 பேர், கணவருடைய உடல் கண்டறிக்கப்பட்டிருக்கு, குழந்தையுடைய உடல் தரமணி இல்லையா? தரமணி. மனைவியுடைய உடல் வந்து பெருங்குடி குப்பை கிடங்குல இருப்பதாக, மனைவியினுடைய உடல் வந்து பெருங்குடி குப்பை கிடங்குல இருப்பதாகவும் போலீசார் வந்து தேடிட்டு வராங்க. அல்ல, அப்பதான் ஆர்டிசி சொல்றாங்க. இது சம்பந்தமான போலீசார் வந்து அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா இல்ல அப்படி எல்லாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நல்ல பாதுகாப்பு இருந்ததுங்கிறத நீங்களே நன்றாக உணர்வீர்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த சமயத்தில் தான் இதுபோல் தினத்திற்கு 100 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த 4 வருஷத்துல ஒவ்வொரு நாளுமே நடைபெற்ற சம்பவங்களை, அது உங்களுடைய ஊடகங்களில் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை மட்டுமே நான் பட்டியலிட்டு சொன்னால் அது ஒரு நாளைக்கு ஒரு 100 பக்கத்துக்கு புத்தகம் போட வேண்டியது இருக்கும். அதை விட்டுருங்க அவர் சொல்றத. ஆனா இது மிக பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த தனிமனித விரோதங்களினால் நடைபெறுகிற இந்த விஷயங்களை பொறுத்தவரை காவல்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை எடுத்து தண்டித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம ஆர்டிசி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அது சம்பந்தமா காவல்துறையினர் கூட நந்தனம் கலைக்கல்லூரியில், அரசு கலைக்கல்லூரியில் 22 வயது பெண் ஒருத்தர் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே நான் பார்க்கலங்க. அது பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன்.